எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பகை பிரச்சனை பாதகம் யாரால் வரும், எந்த செயல் மூலியமாக வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவாக பார்க்க போகிறோம். எல்லா ராசிகளை பற்றி மேஷம் முதல் அப்படியே மீனம் வரை பார்த்துக்கிட்டே வரோம். யார் யாருக்கு பகை எதன் மூலியமாக வரும், பாதகம் எதன் மூலியமாக நடக்கும் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதன் மூலியமாக வரும், யார் மூலியமாக வரும் அப்படிங்கிறத பற்றி பதிவு. பொதுவாகவே இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் தொழிலுக்கு மகரனாலே தொழில் தான் வச்சுக்கலேன், தொழிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள்கள். உழைத்து உண்ண வேண்டும் என்ற எண்ணம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். தனது நோக்கத்தின் அடிப்படையிலே செல்லக்கூடிய வாழ்க்கையில் ஒரு திட்டம் போட்டுருவாங்க, ஒரு நோக்கத்தை வச்சுக்குவாங்க. இங்கே தான் நம்ம போய் இந்த இதில் நம்ம இலக்கு இதை தான் சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எது ரெண்டு சைடு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி வச்சுக்கோங்க, ரெண்டு சைடு எதையும் கவனிக்க மாட்டாங்க. தன்னுடைய நோக்கத்தின் அடிப்படையிலேயே பயணிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள். தொழில் தான் இவங்களுக்கு நோக்கம் முடிவு பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்காக சொல்கிற தொழில் தான் நோக்கம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட்டு தூக்கி வண்டி முன்னாடி வச்சுருவாங்க. அந்த மாதிரி தொழிலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தனது நோக்கத்தின் அடிப்படையில் செல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மிகப்பெரிய ஒரு ராஜ விசுவாசிகளாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள். இவங்களுக்கு உதவின்னு ஒருத்தர் செஞ்சுட்டான், ஒரு நல்ல ஒரு செயல் இவங்களுக்கு செஞ்சுட்டா அப்படின்னா அவங்க ரொம்ப விசுவாசமாக நடந்துக்குவாங்க. இவங்களை நம்பி எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். அந்த ஏமாற்றக்கூடிய எண்ணம் கிடையவே கிடையாது. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் பல அவமதிப்புகளை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள். பல விஷயங்களை அவமதிப்பு செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள். வாழ்க்கையில் நிறைய அவமதிப்பு, நிறைய கூட்டங்களில், நிறைய இடங்களில், நிறைய விஷயங்களில் எங்களை அவமதிப்பு தள்ளி நின்னுப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய அவமதிப்புகளை சந்தித்த நபர்களாகவும் இருப்பார்கள். அதே மாதிரி பல சூழ்நிலைகளில் நிறைய விஷயங்களை இவர்களும் அவமதிப்பு செய்த நபர்களாக இருப்பார். தூக்கி அந்த கும்போடு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி செய்த நபர்களாகவும் இருப்பார்கள். அலட்சியம், நிறைய விஷயங்களை அலட்சியம் செய்வதனால் மட்டுமே வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகளை இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள். தனக்கான கௌரவம் மதிப்பை பல இடங்களில் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நான் ஒரு இடத்துக்கு வரேன்னா எனக்கு சரியான மதிப்பு கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள். இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே எல்லா ராசி எல்லா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் 6ஆம் இடம் 8ஆம் இடம் என்பது வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் தடைகளையும் தரக்கூடிய பாகம். பகைவையும் தோல்வியும் ஏற்படுத்தக்கூடிய பாவம் இந்த 6ஆம் பாவம் 8ஆம் பாவம். அப்படி பார்க்குறப்ப இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் பாவமாக வரக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா மிதுனம். இந்த மிதுனத்தின் அதிபதியாக புதன் பகவான் வருகிறார். இந்த புதன் பகவான் சொல்லக்கூடிய ஒரு கிரகமே நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். இந்த 6ஆம் பாவம் என்பது கடனை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். அப்போ நண்பர்களுக்காக இது அப்படியே இணைச்சிருங்க, வேலை முடிஞ்சு வச்சு. நண்பர்களுக்காக கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள். இயல்பு இது எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப டீப்பாக நடக்கும். ஒரு தடவை மாட்டினா ஒருத்தர் ரெடி ஆயிடுவான், அடுத்த தடவை இப்போ அந்த விஷயத்தில் போடா உனக்கு காசு வாங்கி கொடுத்து எவனா மாட்டுறதுன்ட்டு போயிடுவான். ஆனால் அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இது அடுத்து 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 நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் ரீதியாக கடனில் சிக்கிக் கொள்ளக்கூடிய நபர்கள், நண்பர்கள் ரீதியாக ஒரு முயற்சி செய்து நண்பர்களோட ஒரு பார்ட்னர் போட்டு ஒரு முயற்சி செய்து அதன் மூலமாக சில பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இணைச்சிட வேண்டியது ரெண்டையும். அதே மாதிரி காதலன் காதலி விவகாரங்களில், சில காதல் சார்ந்த விவகாரங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். தாய்மாமன் ரீதியான சில பிரச்சனைகள், அவர்கள் ரீதியான, ஏன்னா முதல்ல தாய்மாமன் குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால தாய்மாமன் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு, அவனால் எந்த எனக்கு பயனும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா தாய்மாமன் அப்படிங்கிற ஒரு உறவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உறவு நம்மளுடைய கலாச்சாரத்தில். அந்த உறவு இவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் பயனையும் தராமல் போவதற்கான வாய்ப்பு இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். வாழ்வில் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியிலும் பல பிரச்சனைகளையும் எதிரிகளையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக நடக்கும். வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா பல எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அதனால் தன்னுடைய வெற்றியை ரொம்ப சைலண்டாக வச்சுக்கிறது இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப நல்லது. தனக்கு இருக்கக்கூடிய தைரிய குணத்தின் காரணமாக பல சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். குழப்பமான மனநிலையின் காரணமாகவே பல பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக, ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் பல நேரங்களும் குழப்பம் வந்துடும். இதை செய்யலாம், எல்லா மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனைன்னு ஒரு குழப்பம் வரும் பார்த்தீங்களா, அந்த குழப்பத்தின் காரணமாகவே தவறான முடிவு, தவறான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அடுத்து இவர்கள் 8ஆம் இடமாக வரக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்மம்.
இந்த சிம்மத்தின் அதிபதியாக சூரிய பகவான், இவர்களுக்கு சனி பகவான் ராசி அதிபதி, லக்னாதிபதி. அது அப்படியே 8ஆம் இடமா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த சனி சூரியனுங்கிறத ஜென்ம பையன் வச்சுங்களேன், 2 பேர் பார்த்தாங்கன்னா சட்டையை பிடிச்சி சண்டை போடுவாங்க. அப்போ இந்த 6, 8 எப்படி அந்த ராசிக்கு 8ஆம் இடமா வரக்கூடியது சூரியன் அப்படிங்கிறனால அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். தந்தையார் ரீதியாக கருத்து வேறுபாடுகளையும், சூரியனாலே தந்தைன்னு வச்சுக்கோங்க, தந்தையார் ரீதியான கருத்து வேறுபாடுகளையும் அவருடன் கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள். அல்லது தந்தையார் மூலியமாக எந்தவித பயன் எனக்கு கிடையாதுடா, வாழ்க்கையில் நான் சம்பாரிச்சது நானே தான், நான் உழைச்சி சம்பாரிச்சது, என் அப்பாலாம் எனக்கு எதுவுமே சேர்த்து, இப்படிங்கிற தந்தையார் மூலியமாக சில பயனில்லாத சூழ்நிலை கூட இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்வார், நான் பாட்டுக்கு என் வேலையை செய்வேன். அவர் வந்து சாப்பிட்டு தூங்கிடுவார், நான் வந்து சாப்பிட்டு தூங்கிடுவேன். 2 பேர் இது மாதிரி ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா தந்தையும் மகனும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் போல பழகுவாங்க. அந்த மாதிரி இல்லாத சூழல் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்கள், அது சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. பூர்வீக சொத்துன்னு ஒன்று இருக்குன்னா அதில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். குழந்தைகள் ரீதியான சில கருத்து வேறுபாடுகள், மன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். எதை சொன்னாலும் என் பையன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, படிக்கவே மாட்டேங்கிறாங்க சரியா, இப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் வந்து இந்த மகரத்தில் பிறந்தவங்க ஏதோ ஒன்று போக ஒன்று என் பிள்ளைக்கு வந்துட்டே இருக்கு இப்படிங்கிற ஏதோ ஒரு மனக்கவலைன்னு வச்சுங்களேன். சொன்னால் கேட்காம இருக்கிறது, சரியா படிக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி உடம்பு ரீதியான பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒரு மனக்கவலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தனது எதிர்கால கணிப்பு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எதிர்கால கணிப்பின் மூலமாக செல்வதன் காரணமாகவே பல பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. ஒரு திட்டத்துக்கு 20 வருஷம் கழிச்சு இப்படி நடக்க போகிற திட்டத்துக்கு பிளான் போட்டுக்கிட்டு அதன்படியாக போய் அதில் சில பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதில் சில தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ஸ்கீமில் பணம் போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்கீமில் வந்து 10 வருஷத்துக்கு போடக்கூடிய கெப்பாசிட்டி மாதம் வருஷம் கட்டதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். 10 வருஷத்துக்கு திட்டம் போட்டு நம்ம பணத்தை போட்டால் கூட 2 வருஷம் கட்டிட்டு 3ஆவது வருஷம் கட்ட முடியாத சூழ்நிலையெல்லாம் அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப இயல்பாகவே நடக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தன்னுடைய பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் பல பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். ஒரு ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வர்றது, சில ஒரு கடனை வாங்கிட்டு ஜாலியாக டூர் போயிட்டு வரலாம், இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் செலவு செய்வதன் காரணமாகவும் அதில் ரொம்ப ஈடுபாடு கொள்வதன் காரணமாகவும் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். இந்த 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் எப்படி ஒரு ராசி லக்னக்காரர்களுக்கு பிரச்சனை தருதோ அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய பாவம்னு இருக்கு. அப்படி பார்க்கறப்ப இந்த மகரத்திற்கு 11ஆம் இடம் என்பது பாதகத்தை செய்யக்கூடிய பாவம். இந்த மகரத்திற்கு 11ஆம் இடமாக வரக்கூடியது விருச்சிகம். அப்போ அதுதான் வாழ்க்கையில் இவருக்கு ஒரு பாதகத்தை செய்யும். பாதகங்கிறது என்ன, ஒரு விஷயத்தை கிடைக்க விடாமல் செய்யறது, லேட்டாக கிடைக்கிறதுல ஒரு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இதையெல்லாம் செய்யறதா பாதகம். அப்போ அந்த விருச்சிகத்தின் அதிபதியாக வரக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான்னாலே முன்கோபம்னு வச்சுக்கோங்களேன். முன்கோபத்தின் காரணமாகவே வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்த நபர்கள், பல கிடைக்க வேண்டிய விஷயங்களை பாதகம் செய்த நபர்கள். ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல எவனோ ஒருத்தர் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, தூக்கி போட்டு வந்துடுறது அந்த வேலையை. அதனால் நீ ₹1,00,000 எனக்கு வந்தால் கூட பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி முன்கோபத்தின் காரணமாகவே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்த நபர்கள், பாதகங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள். தனக்கு இருக்கக்கூடிய விடாமுயற்சியின் காரணமாகவும் பல பாதகங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார். ஏப்பா அதில் தான் திருப்பி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, திருப்பி உனக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கு, அதை ஏன் போட்டு ஒரே முயற்சியாக பண்ணிகிட்டே இருக்க, தூக்கி போட்டு வேற செய்யணும்னு சொன்னால் என்னைக்கா ஒரு நாள் எனக்கு கை கொடுக்குங்க அப்படிங்கிற அந்த விடாமுயற்சியின் காரணமாகவே வாழ்க்கையில் பல பாதகங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள். அதிகப்படியான கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பினால் மட்டுமே பல பிரச்சனைகளையும் பாதகங்களையும் சந்திக்கக்கூடிய. இவனை கூப்பிட்டவனா ஏதாவது ஒரு குட்டையை குழப்பிட்டே இருப்பான், அதனால் கூப்பிடாது, ஏதாவது ஒன்று மாற்றி பேசிட்டே இருப்பான். நம்ம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பதில் ஒன்று சொல்லுவான், நம்ம ஒரு சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பாயிண்ட்டை சொல்லுவான், அதனால் அவனை கூப்பிடாது அப்படிங்கிற அந்த கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபராக இருக்கின்ற காரணத்தினாலே பல விஷயங்களில், ஏன்னா இவங்க செய்கிறது இவங்களுக்கு சரியாக தெரியும், இவங்க சொல்லக்கூடிய விஷயம் நியாயமானதாக இருக்கும், இவங்க மனசுக்கு எல்லா மனிதர்களுக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அவங்க செய்ய விஷயம் நியாயமா தெரியும். ஆனா மற்றவர்கள் கண்ணுக்கு அது கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய அந்த தெரிவதன் காரணமாகவே பல விஷயங்கள்ல இவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்.
சொந்த பந்தம்னு ஒரு விஷயம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சொந்த பந்தத்தினுடைய ஆதரவு இல்லாம போறது, சொந்த பந்தத்தினுடைய உதவி கிடைக்காம போறது, சொந்த பந்தம்னாலே ஒரு பிரச்சனையை தரக்கூடியதாக ஒரு பாதகத்தை அவனை கூட வச்சுக்கிட்டாலே ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பின்னாடி அவன் ஆப்பு வைக்க போறான்னு அர்த்தம். சொந்த பந்தம், உறவுக்காரர்கள். அதனால அந்த சொந்த பந்தத்தின் மூலமாக சில பாதகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். இடம் நிலம் சார்ந்த விஷயங்களில் பாதகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இடம் நிலம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பா வரும். ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும், இப்போ அதில் ஒரு கடன் வாங்குற, அந்த கடன் கட்ட முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் வந்து இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து நிற்கும். ஒருத்தர் ஈஸியாக கட்டிகிட்டே இருப்பான், நம்ம கூட இடம் வாங்கினவன் நம்மளால கட்ட முடியாது, அதில் மட்டும் பிரச்சனை வந்து நிற்கும். இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குது. இப்போ நான் வந்து இந்த மகர ராசியின் மகர ராசி மகர லக்னத்தின் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான், இந்த சனி பகவானை வந்து இந்த 6ஆம் பாவம் பிரச்சனை தரக்கூடியது, 8ஆம் பாவம் தடை தரக்கூடியது, இவர்களுக்கு 11ஆம் பாவம் என்பது பாதகத்தை தரக்கூடியது. இந்த 3 பாவங்களையும் இந்த ராசி லக்னத்தின் அதிபதியை வைத்து இணைத்து பலன்களா நம்ம சொல்லியிருக்கோம். இது அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த திசாகாலங்கள் 6ஆம் அதிபதி திசாகாலம், 8ஆம் அதிபதி திசாகாலம், 11ஆம் அதிபதி திசாகாலங்கள்லாம் வரும்போது இந்த விஷயங்களும் இந்த பிரச்சனைகளும் ரொம்ப தீவிரமாக ஏற்படும், ரொம்ப டீப்பாக நடக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அந்த திசாய காலங்களில் நம்மளை ஓரளவுக்கு பாதுகாத்துருக்கிறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஓகே ரைட்டு இதெல்லாம் நம்ம ஓகே பண்ணிடலாம், இவனெல்லாம் ஒதுக்கிடலாம், சொந்த பந்தத்தில் ஒதுக்கிடலாம். 11ஆம் அதிபதி திசை நடக்கிறதா சொந்த பந்தத்தில் ஒதுக்கிடுங்க மகரம், எந்த பிரச்சனையும் வராது, அதன் மூலியமா பாதகம் ஏற்படாது. இப்படிங்கிறதுக்காக இதை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த மாதிரியான பதிவுகள்லாம், யாரையும் பயமுறுத்துவதற்காக கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.